இந்த நிகழ்ச்சிக்கு, ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்த வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக நான் இலங்கை வந்தது இன்று மாலை 3 மணிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். என்னை இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்று எங்களது உலகத்தமிழ் அமைப்பின் கொழும்பு மாநகர தலைவி மரியாதைக்குரிய சாமிலா ஜெயினுல் அவர்கள் என்னை அழைத்தார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னுடைய தகப்பனார் சங்கநாத செம்மல் காயல் ஏஆர் ஷேக் முகமது அவர்கள். என்னுடைய தந்தையாருக்கு மிக நெருக்கமான நண்பர் இங்கே இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய அகமது முனவர் அவர்கள். கிட்டத்தட்ட 70 காலகட்டங்களிலிருந்து என் தந்தையாரோடு நெருங்கிய பழகக்கூடிய ஒரு அற்புத மனிதர் தான் அவங்க. நான் உலக தமிழ் கலை பண்பாட்டு கூடம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் எங்களுடைய நிறுவனத்தை நாங்கள் அமைப்பை தொடங்கி உலகம் முழுவதும் 70 நாடுகளுக்கு மேலே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் அமைப்பு சார்பாக மரியாதைக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசின் முன்னாள் வேளாண்மை அதிகாரி, அக்ரிகல்ச்சர் டைரக்டர் மிஸ்டர் அகமது மீரான் அவர்கள் வந்திருக்கிறாங்க. எனக்கு முதலில் இலங்கையில் கொழும்புவில் அலுவலகம் தந்து என்னை அழகு பார்த்த ஜனாசா ஃபவுண்டேஷனின் அதிபர் மரியாதைக்குரிய ஹுசைன் கோல்ட் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மற்றும் கொழும்பு ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அகதியா இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் சார்பாக நிறைய ஒரு நிகழ்ச்சிகள் இங்க இடம்பெற்றது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லா மாணவ மாணவிகளும் அவர்களின் திறமையை இந்த மேடையில அரங்கேற்றம் பண்ணும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளவு திறமை இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நான் அல்லாஹ்விடம் துஆ செஞ்சேன். ஆகையால் இந்த மார்க்க கல்வியை தொடர்ந்து பெற்றோர்கள் இந்த அகதியாக்கு நீங்க அனுப்பி, அகதியா இந்த ஃபவுண்டேஷனுக்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணதான் அந்த கல்வி அறக்கட்டளை அடுத்த வளர்ச்சிக்கு போகும். அப்ப நிறைய மாணவர் மாணவிகளும் சேருவாங்க, மார்க்க கல்வியை படிப்பாங்க. ஆகையால் அனைவரும் அகதியா ஃபவுண்டேஷனுடைய அதிபர் சில்மியா ஹாஜியார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக என்னுடைய தகப்பனார் மறைந்த காயல் ஷேக் முகமது அவர்கள் பாடிய ஈச்சை மருந்து இன்பச்சோலை என்ற பாடலை 4 வரிகள் பாடி நான் முடிக்கின்றேன். ஈச்சை மரத்து இன்பச்சோலையில் நபி நாதரை இறைவன் தந்தார் அந்த நாளையில், இறைவன் தந்தார் அந்த நாளையில். ஈச்சை மரத்து இன்பச்சோலையில் நபி நாதரை இறைவன் தந்தார் அந்த நாளையில், இறைவன் தந்தார் அந்த நாளையில். ஊரை மாற்றி உலகை மாற்றி உன்னை வாழ வைத்தார் நபி பெருமானார். சீரை மாற்றி சிறப்பை மாற்றி
சமூகத்தை கெடுத்தால் இது முறைதானா? என்ன காலமோ என் சோதரா, என்ன காலமோ என் சோதரா, ஏன் எடுத்தாய் இந்த கோலமோ? ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரை இறைவன் தந்தார் அந்த நாளையில், இறைவன் தந்தார் அந்த நாளையில். ஒரு முக்கியமான விடயத்தை சொல்றேன். எங்களுடைய தமிழ்நாட்டில் அம்பாசமுத்திரம் என்ற ஊரில் வந்து என்ன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட நிறைய மக்கள்கள் எதிர்பார்த்தாங்க. ஆகையால் அதை போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. முதலில் என்னை இலங்கையிலிருந்து என்னை வாழ்த்து தெரிவித்த மரியாதைக்குரிய முனவர் ஹாஜி அவர்கள், அகமது முனவர் அவர்கள் என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் வெற்றி பெற்று நிச்சயமாக மினிஸ்டரா வரணும், அமைச்சரா வரணும், நான் வாழ்த்துறேன்னு சொன்னாங்க. இந்த தருணத்தில் அவர்களுக்கும் அகமது முனவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அவர்களுக்கு தெரியாத ஆட்களே இல்லை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய அமைச்சர்களோடையும் எம்பியோடையும் தொடர்பு வச்சு தான் இருக்கிறாங்க. ஆகையால் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இந்த அறக்கட்டளையினுடைய பிரின்சிபால் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வசலாம்.